சாரு என்கிற ஒரு பொண்ணு ட்ரெயின்ல அவங்களோட சித்தி ஊராகிய ஜான்பூருக்கு போய்கிட்டு இருந்தா. அதே ட்ரெயின்ல ஆரவ் என்கிற ஒரு பையன் அவளோட ஆப்போசிட் சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தா. ரொம்ப நேரமா சாருவியே அவன் பாத்துக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துல சாரு கூட அவனை பாக்குறா. இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் பாக்குறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்ட உடனே ஃபர்ஸ்ட் சைட்லயே லவ் ஆரம்பிச்சிடுது. ஆரவ் கொஞ்சம் நல்லாவே பணம் இருக்க வீட்டு பையன், சாரு கொஞ்சம் ஏழை வீட்டு பொண்ணு. ஹலோ, என்னோட பேர் ஆரவ். அப்புறம் உங்க பேரு? சாரு. உங்க பேர் ரொம்ப அழகா இருக்கு. சாரு கூட ஆரவோட பேரு கேக்குறா. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டே போறாங்க. சாரு இறங்க வேண்டிய இடமும் வந்தாச்சு. அப்புறம் இந்த டிராவல் நிஜமா ரொம்பவே நல்லா இருந்தது. நான் உங்களை அடுத்து எப்போ பார்ப்பனே தெரியல. உங்க நம்பர் கொடுக்க முடியுமா? ஆமா, எனக்கு அவங்கள மீட் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஆனா என்கிட்ட போன் இல்லையே. சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எப்போ திரும்ப வருவீங்க? அது வரைக்கும் நான் பிளாட்ஃபார்மில் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். 2 நாளைக்கு அப்புறமா? அப்புறம் எனக்கு 9 o'clock ட்ரெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோ சித்தி வீட்டுக்கு கிளம்பிடுறா. 2 நாளைக்கு அப்புறமா அவ திரும்பி வீட்டுக்கு போறதுக்கு வந்து பாக்குறா. ஆரவ் அதே பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அட ஆரவ், நீயா இங்க? எப்படி? நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். பாருங்க, உங்களுக்காக நான் ஃபோன் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இதை வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஒரு கிஃப்டாக நினச்சி வச்சுக்கோங்க. நான் உங்கள் கூட டச்சில் இருக்கணும், அதனால தான் வாங்கியிருக்கேன். இந்த கிஃப்டை நீங்கள் ஏற்றுக்கோங்க. அவளோ ஃபோன் வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் தினமும் 2 பேரும் ஃபோன்ல பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்படி அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கல்யாணமும் நடக்குது. இப்ப சாரு அவளோட மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போறா. சாரு, எனக்கு லஞ்ச் பேக் பண்ணி வையே. நான் ஆஃபீஸ்ல இருந்து லேட்டாக தான் வருவேன். தோ கொண்டு வரேங்க. சாரு சீக்கிரமா டிஃபனை பேக் பண்ணி கொடுத்துடுறான். அப்புறம் ஆரவ் கூட அவனோட ஆபீஸ்க்கு கிளம்பிடுறான். அங்க போன பிறகு அவனுக்கு தெரியுது அங்க அவங்க ஆபீஸ்ல ஏதோ ஒரு அபிஷியல் பார்ட்டி இருக்குன்னு. அந்த ஒரு பார்ட்டிக்கு அவனோட வைஃபை கூட்டிட்டு வர சொல்லி எல்லாரும் ஃபோர்ஸ் பண்றாங்க. வீட்டுக்கு வந்து அவனோட மனைவி கிட்ட இத பத்தி பேசுறான். அப்புறம் சாரு, இன்னைக்கு எங்கள் ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி இருக்கு. எல்லாரும் அண்ணி கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நீயும் கூட வரியா? என்னங்க, உங்க ஆபீஸ் பார்ட்டிக்கு நான் வரணுமா? என்னங்க பேசுறீங்க? நீங்களே போங்க, என்கிட்ட போட ஒரு நல்ல ட்ரெஸ் கூட இல்ல. அட, சேலை தான் இருக்குல்ல, வேண்டான்னு மட்டும் சொல்லாத. ஆரவ் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டதால அவளும் ஒரு சாரி கட்டிக்கிட்டு பார்ட்டிக்கு போறா. சொல்றதுக்கு என்னமோ அவ புது கல்யாண பொண்ணு. அவ புடவை ரொம்பவே சாதாரணமா இருந்தது. பார்க்க ரொம்பவே சீப்பான புடவை மாதிரி இருந்தது. ஓ, நீங்க தானே ஆரவோட வைஃப்? உங்களை பத்தி தான் ரொம்ப புகழ்ந்து பேசுவாரு. அதெல்லாம் ஓகே, ஆனா என்ன போட்டுட்டு வந்திருக்கீங்க? எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அட்லீஸ்ட் வரும்போது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாவது போட்டு வந்திருக்கலாமே. அதெல்லாம் கேட்டு அவளுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. ஆனாலும் ஆரவ் கிட்ட அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டா. அப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சொசைட்டில இருக்க பெண்களோட அவளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. அவங்க எப்பவுமே கிட்டி பார்ட்டி பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே சாருவ கூட அதுல இன்வால்வ் பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவ வாட்டி ஒரு கிட்டி பார்ட்டிக்கு போற. அங்க எல்லாரும் ரொம்ப காஸ்ட்லியான புடவையா கட்டிக்கிட்டு இருப்பாங்க. சாருவோட புடவை ஒன்னும் அவ்வளோ காஸ்ட்லி இல்ல. அவளும் எதுவும் பேசாத ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பா. ஆனா எல்லாரும் அவளை பார்த்து குசுகுசுன்னு என்னென்னமோ பேசிக்கிறாங்க. அத பார்த்து அவளுக்கு ரொம்ப கவலையா இருக்கும். அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு வந்து அவங்களோட மாமியார் கிட்ட அவ சொல்றா, அத்தை, எனக்கு சில புது புடவைங்க வாங்கி தரீங்களா? அதுவும் காஸ்ட்லியா இருக்கணும். என்னன்னா பார்ட்டிஸ்க்கு கட்டிட்டு போக என்கிட்ட ஒரு நல்ல புடவையே இல்ல அத்தை. கிட்டில கூட எல்லாரும் காஸ்ட்லி சாரீஸ் கட்டிட்டு வராங்க. ஆனா என்கிட்ட ரொம்ப சாதாரணமா தான் இருக்கு. பெரிய வீட்ல இருக்குன்னு சொல்லி உன் தகுதி கூட உயர்ந்துடுச்சு அப்படின்னு நினைக்காத. உன் தலையெழுத்து நல்லா இருக்கிறதால கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்த. என் பையனுக்கு உன்னை புடிச்சு போச்சு. என்னால எதுவும் பண்ண முடியாம கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. காஸ்ட்லி புடவை கட்டணும்னு கனவு காணாத, சரியா? எது இருக்கோ அது கட்டிக்க போதும். அவ்வளோ ஆசையா இருந்தா உன் அப்பா அம்மாக்கு போன் பண்ணி சொல்லு. அவங்க உனக்கு அந்த காஸ்ட்லி புடவையே வாங்கி கொடுப்பாங்க. ஆமா இல்ல, அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்ல. அட வா வா சாரு, எப்படி இருக்க? அவளோட புடவை அவ அவ்வளோ சிம்பிளா இருக்கிறத பார்த்து இப்படின்னு சொல்றாங்க. அட சாரு, உன்கிட்ட இன்னும் வேற புடவையே இல்லையா? இல்ல, என் மாமியார் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அத கேட்டதும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல திருட சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. அது அவ தலையில அப்படியே உட்கார்ந்து இருக்கும். அவங்க மாமியார் ரூம்ல அவ திருடணும்னு போறா. ஒரு நாள் அவ கரெக்டா பார்த்து பணத்தை திருடிடுறா. அவங்க மாமியார் கிட்ட இருந்து அவ ஒரு 20,000 திருடிடுறா. அதுக்கப்புறம் கிட்டி பார்ட்டிக்கு அவ நெக்ஸ்ட் டைம் ரொம்ப கிராண்டான புடவைய கட்டிட்டு போறா. ஐடியா சூப்பரா இருந்துச்சு. நல்ல வாயில கேட்டா கிடைக்காதது இந்த மாதிரி பண்ணாதான் கிடைக்கும் போல இருக்கே. இப்படி சாருக்கு அது பழக்கமாவே ஆயிடும். அது மட்டும் இல்லாம எப்ப டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை அவ திருடிடுவா. அவங்க அத்தைக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா அவ ஞாபக மறதி அத்தை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறா. ஆமா ஆமா இருக்கும். இப்பெல்லாம் ரொம்ப ஞாபக மறதி. அவ்வளவு பணம் தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் சொல்லு, இந்த புது புடவை ஏது? இது பார்க்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு.
அத்த ஆரோவோட ஃப்ரெண்ட் வைஃப் அவங்க எனக்கு இதை கிஃப்ட் பண்ணாங்க. இப்படி கிட்டி பார்ட்டிக்கு ஒவ்வொரு வாட்டி காஸ்ட்லியான புடவைய அவ கட்ட ஆரம்பிச்சா. அத்த நான் பார்ட்டிக்கு போறேன், எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டேன், சரிங்களா? அவளோட ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டே அவங்க அத்தை கிட்ட இருந்து போயிட்டு வர அப்படின்னு சொல்லி போயிடுறா. அப்ப அவங்க அத்தை யோசிக்கிறாங்க, நான் இவளுக்கு புடவை வாங்கி கொடுக்கல. அன்னைக்கு ராத்திரியே சாரு பீரோ கிட்ட போறா. அதுக்கப்புறம் தங்கத்தை எடுக்கலான்னு பாக்குறா. அதே நேரத்துல அவங்க அத்தை பின்னாடி வராங்க. அத பார்த்ததோ அவளுக்கு ரொம்ப பயமாயிடுது. அவங்க அத்தை அவ திருடும் போது அவளை ரெட் ஹேண்டடா பிடிச்சுக்கிறாங்க. மருமகளே, என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்னோட பீரோ கிட்ட? அத்த எப்படின்னு தெரியல அத்த, இது ஓப்பனா இருந்தது, அதனால இத க்ளோஸ் பண்ணலான்னு வந்தாத்த. போய் பேசாத மருமகளே, நீ திருடும் போது நான் உன்ன ரெட் ஹேண்டடா பிடிச்சிட்டேன். போது வாய் மூடிய மருமகளே, எவ்ளோ போய் சொல்லுவ? காஸ்ட்லியான புடவை கட்டணும் அப்படின்ற ஆசைய நிறைவேத்துக்கிறதுக்கு வீட்லயே நீ திருட ஆரம்பிச்சிட்ட, ஆமால? இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா இருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு நான் என்ன யோசித்தனா, இந்த வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே உன் கையில குடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ எல்லாத்தையும் ஓடிச்சிட்ட. அதுக்குள்ள ஆரவங்க வரான். இது இவ்ளோ தூரம் வரும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. சாரு அவ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட அவ மன்னிப்பு கேக்குறா. அவ பண்ணது தப்புன்னு அவளுக்கு நல்லாவே புரியுது. மன்னிப்பு கேட்ட உடனே அவங்க 2 பேரு கூட அவள மன்னிச்சிடுறாங்க. சாருவ மறுபடியும் அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மாமியார் மருமகளுக்கே அந்த வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிய கொடுக்கறாங்க. அண்ணி, அண்ணி, இன்னுமா ரெடியால நீங்க? 4வது வாட்டி அம்மா அனுப்பியிருக்காங்க உங்களை கூப்பிட சொல்லி. இந்த தடவை உங்களை கூட்டிட்டு போலனா உங்களுக்கு இல்ல, எனக்கு தான் அடி விழும். இதோ இந்த பிளஷும் லிப்ஸ்டிக்கும் போட்டுறேன், 2 நிமிஷம். இத சொல்லிட்டு புது மருமக மறுபடியும் மேக்கப் போட ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் போற வரைக்கும் சுமியும் பக்கத்திலே நின்னுட்டு இருந்தா. அட அண்ணி, உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. அட என்ன சோமி, இதெல்லாமே டூப்ளிகேட் தான். இது லேஷ் க்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆச்சரியமா இருக்கே. அப்புறம் இது என்ன அண்ணி? இதுவா? இது பிளஷ், அப்புறம் ஹைலைட்டர், அப்புறம் இது ஐ ஷேடோஸோட பேலட். அப்புறம் இன்னொன்னு காமிக்கவா? இது பாரு, இது லிப்ஸ்டிக் கலெக்ஷன். அட சூப்பர் அண்ணி, உங்ககிட்ட மேக்கப்போடைய எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு. என்கிட்ட ஒரே ஒரு ரோஸ் கலர் லிப்ஸ்டிக் இருக்கு. அதுவும் ரொம்ப அடம் பிடிச்சதுனால அம்மா 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தாங்க. அட ஏன் அப்படி? உன் வயசுல இருக்கிற பொண்ணுங்க எவ்வளவு மேக்கப் போடுவாங்க. ஆமா, ஆனா மேக்கப் அம்மாக்கு பிடிக்காது. அவங்களும் பண்ண மாட்டாங்க, என்னையும் பண்ண விட மாட்டாங்க. அப்படியா? பரவாயில்ல விடு. இனிமே நீ என்ன மேக்கப் போடணும்னாலும் என்கிட்ட கேளு, நீ எடுத்துக்கலாம். அதை விட நீங்களே எனக்கு மேக்கப் போட்டு விடலாமே. உண்மையா சொல்லணும்னா எனக்கு மேக்கப் போடவே வராது. சரி வா, வந்து உட்காரு. இன்னைக்கே உனக்கு மேக்கப் போடுறேன். ரொம்ப சந்தோஷமா சோமி வந்து உட்காந்துட்டா. அப்புறம் மான்சியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட மேக்கப் போடுறா. இதுக்கு நடுவுல இவங்க 2 பேரும் வெளியில கூப்பிடுற விஷயத்தையே மறந்துட்டாங்க. ரொம்ப நேரமா இவங்க 2 பேரும் வெளியில வராததுனால சோமியோட அம்மா உள்ள வந்துட்டாங்க கூப்பிடுறதுக்கு. இங்க நடக்கிற விஷயத்த பார்த்ததும் அவங்களுக்கு இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. சோமி, உன்னை யார் அதெல்லாம் போட சொன்னா? என்ன இது மேக்கப் போட்டுக்கிட்டு? அது வந்துமா, நான் என்னன்னா கொஞ்சமா அது வந்து. அத்த, நீங்க சோமிய கோவப்படாதீங்க, நான் தான் உட்கார வச்சேன். நீங்க சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் மேக்கப் போட்டதுலயே இவ எவ்வளவு அழகா இருக்கான்னு. அழகா? அப்படியே பேய் மாதிரி இருக்கா, உன்ன மாதிரி. ஏய் சோமி, முதல்ல போய் முகம் கழுவிட்டு வா, அப்புறம் எல்லாருக்கும் டிஃபன் கொடு. அவங்க அம்மா சொன்ன பேச்ச கேட்டு அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டா. அப்புறம் பேசாம முகம் கழுவ போயிட்டா. அவ அங்கிருந்து கிளம்புனதும் மான்சி கல்யாணி கிட்ட சொன்னா, இன்னொரு வாட்டி என் பொண்ணுக்கு உன்ன மாதிரி மேக்கப் போட்டானா மரியாதை கிட்டும். ஏன் அத்த, என்ன மாதிரி மேக்கப் போட்டா தப்பா? ஒரு தப்பா இருந்தா சொல்லலாம். வீட்ல இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி லிப்ஸ்டிக் போட்டுட்டே உட்காந்துருக்க. இதுலயே தெரியலையா உன் நிலைமை என்னன்னு? உங்க அப்பா ரொம்ப வசதியானவரு, நீ என்ன வேணாலும் செலவு பண்ணலாம் இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் வாங்கறதுக்கு. ஆனா எங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு நாங்க இததான் கத்து கொடுத்துருக்கோம், விரலுக்கு ஏத்த வீக்கம் தான் இருக்கணும்னு. ஆனா அத்த, போதும், இனிமே நான் உன்கிட்ட பேச விரும்பல. வெளியில எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு டைம் கிடைச்சா எல்லாருக்கும் உன் முகத்தை வந்து காட்டு, இல்லனா எல்லாரும் திரும்பி போயிடுவாங்க. இத சொல்லிட்டு கல்யாணி அங்கிருந்து போயிட்டா. அவங்க பின்னாடியே மருமகளும் முக்காடு போட்டு வந்தா. கல்யாணிக்கு 2 பசங்க. பெரிய பையன் வினேஷ், அப்புறம் சின்ன பொண்ணு சோமி. வினேஷும் மான்சியும் ஒரே காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஷிப்போட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து காதலிச்சாங்க. கல்யாணிக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. பணக்கார வீட்டு பொண்ணுங்க ஏழை வீட்டுக்கு வந்தா அவங்களால சமாளிக்க முடியாதுன்னு நினைப்பாங்க.
அப்புறம் அவங்கள ரொம்ப குறைச்சு எடை போடுவாங்க. ஆனா மான்சியோட நினைப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மான்சி, முன்னாடி உன்கிட்ட நான் சொன்னேன், அம்மா கூட நீ அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பாங்க. பாத்தியா எப்படியெல்லாம் அவங்க திட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு? எங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க. இல்ல வினேஷ், நான் அத்தையும் சோமியும் விட்டு எங்கேயும் வரமாட்டேன். நீயே யோசிச்சு பாரு, நம்மள விட்டு அவங்களுக்கு வேற யார் இருக்காங்க? அதை யோசிச்சுதான் நானும் சும்மா இருக்கேன்பா. உனக்கு தெரியுமா, அம்மா எப்பவுமே இப்படி இல்ல. அப்பா உயிரோட இருக்கும்போது அவங்க வீட்டை ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பாங்க. அப்பா அவங்கள விட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. சின்ன வயசுலயே அவங்க விதவையானதை தாங்கிக்கவே முடியல. அதனால தான் அவங்க இப்படி இருக்காங்க. அதெல்லாம் பரவாயில்ல வினேஷ், நான் பாத்துக்கறேன். என்ன நம்பு, அத்தை சொன்ன விஷயத்துல நான் எதுவுமே கவலைப்படல. ஆனா அவங்க மனசுல இடம் பிடிச்சு அவங்கள சந்தோஷமா பாத்துக்கணுங்கிறதா என்னோட எண்ணம். ஓஹோ, மறுபடியும் மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சே. இப்ப என்ன பண்றது? அத்தா பார்த்தாங்கன்னா கோவப்படுவாங்க. கோவப்பட மாட்டாங்க, ஏன்னா அம்மா வரதுக்குள்ள நான் சரி பண்ணிடுறேன். குடுங்க அண்ணி, குடுங்க. தேங்க்ஸ் சோமி, நீ இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அட அண்ணி, இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அப்புறம் அண்ணி, இன்னைக்கு சாயந்தரம் ஏதாவது வேலை இருக்கா? சரி விடுங்க, பாத்துக்கலாம். அட, அது எப்படி விட முடியும்? சரி சொல்லு, என்ன விஷயம்? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். அது எனக்கு ஐலைனர் போட கத்து கொடுங்களேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போடுறாங்க, எனக்கு தான் வராது. நான் கத்து கொடுக்கறேன். ஆனா அதுக்கு நீ டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும், அப்பதான் செட் ஆகும். சரி, அப்ப விடுங்க. இன்னைக்கு அம்மா வெளியில போயிருக்காங்க, அதனால போடுறேன். டெய்லி நான் எப்படி போட முடியும்? நீ உனக்கு போட்டுக்க முடியாது, ஆனா எனக்கு போட முடியும்ல. என்ன சொல்றீங்க நீ? என்ன சொல்றேன்னா, டெய்லி அம்மா பூஜை பண்ற சமயத்துல நீ இங்க வந்துரு. அப்ப நான் உனக்கு மேக்கப் போட கத்து கொடுக்கறேன். அப்புறம் அம்மா கோவிலுக்கு போற டைம்ல நீ எனக்கு மேக்கப் போட்டு விடு. இதனால உனக்கு பிராக்டிஸும் ஆகும், அத்தைக்கும் தெரியாது. மான்சியோட பேச்ச கேட்டு சோமி ரொம்ப சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம், ஏய் விமலா, என் பொண்ணு சோமிய பாத்தியா? பார்த்தேன். உன் பொண்ணையும் பார்த்தேன், உன் மருமகளையும் பார்த்தேன். தெருர் மனையில இருக்கிற பியூட்டி பார்லர் கிட்ட 2 பேரையும் பார்த்தேன். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உலகத்துல இருக்கிற மருமகளுங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்களான்னு தெரியல. உங்க வீட்டு மருமக மட்டும் எப்படி வித்தியாசமா இருக்கா. உங்க மருமக மாதிரியே உங்க பொண்ணு மாறிக்கிட்டே வரா. இத கேட்டதும் கல்யாணி ரொம்ப கவலையா இருக்கா. மருமக மேலயும் மகன் மேலயும் ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததும், வந்துட்டாங்க மகாராணி. சோமி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி என் மருமகளுக்கு புத்தி சொல்லணும். என்னடி, நான் உன்கிட்ட சொன்னல என் பொண்ணு கிட்ட இருந்து விலகிருன்னு, ஆனா நீ கேக்கல. சொல்லு, என் பொண்ணை எதுக்கு பார்லருக்கு கூட்டிட்டு போன? இவளையும் உன்ன மாதிரியே மாத்தணும்னு நினைக்கிறியா? அம்மா, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது, சும்மா இருங்க. நீ வாய மூடு சோமி, இல்லன்னா காலை உடைச்சிருவேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட கேட்காமலே அவ கூட போயிருப்ப. ஏன்னா அவங்க கண்டிப்பா போய் ஆகணும். அவங்க பியூட்டி பார்லருக்கு போகல, சோமி அட்மிஷனுக்காக போனாங்க. அட்மிஷனா? சோமிக்கா? எங்க? அப்புறம் இத பத்தி என்கிட்ட ஒன்னும் சொல்லலையே. ஒருவேளை உங்ககிட்ட நான் சொல்லிருந்தா சோமைய போக விட மாட்டீங்க. நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து சோமிய ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல பியூட்டிஷியன் கோர்ஸுக்கு சேர்த்து வைத்திருக்கோம். வேண்டாம், தேவையில்லாம பைசா எல்லாம் செலவு பண்ண வேண்டாம். அப்புறம் அதுல சேர்ந்து அவ என்ன பண்ணுவா? உன் பொண்டாட்டி மாதிரியே ஆகணும்னு நினைக்கிறியா? இல்ல அத்த, சோமி என்னை விட ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவா. என்ன நம்புங்க. இத பாருங்க, போன வாரம் இந்த ஊர்ல நடந்த மேக்கப் காம்படிஷன்ல இவதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. பெரிய பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் தோக்கடிச்சிருக்கா. ஆனா இவகிட்ட எந்த ப்ரொஃபஷனல் டிகிரியும் கிடையாது. அப்புறம் அம்மாவோட கைய பிடிச்சு சோமி என்ன சொன்னானா, அம்மா, நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஆனா அண்ணி மாதிரி என்னால என்னைக்குமே ஆக முடியாது. அவங்க 1000ல ஒருத்தர். அவங்க எனக்கு அண்ணி, ஃப்ரெண்ட், அப்புறம் ஒரு தாய் மாதிரி எனக்கு எப்பவுமே துணையா இருந்தாங்க. சோமியோட பேச்ச கேட்டு அம்மா அப்படியே நின்னுட்டாங்க. அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சோமியோட தலையில அவங்க கைய வச்சு தடவி மான்சி முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு வெக்கத்துல தலை குனிஞ்சாங்க. ஏன்னா அவங்க மான்சியை விட நல்ல மருமக வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்னு நம்பினாங்க. Thanks for watching.